வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். இந்த பிரம்மஞான பயிற்சியில் இது 2வது நாள், முதல் அமர்வு. முதல் நாள் 4 அமர்வில் நீங்கள் இயற்கையையும் இயற்கை நீதியையும் முழுமையாக விளங்கிக் கொண்டீர்கள். அது இறைநிலையையும் அறநெறியையும் விளங்கிக் கொண்டீர்கள். அதான் பிரம்மஞானம், இறை ஞானம், தெய்வத்தை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய அறிவு, இயற்கையை பற்றிய அறிவு, தெய்வ நீதி அறிவு, இயற்கை நீதி அறிவு. சரிதானே நான் சொல்றது? அதில் முதல் 3 வகுப்புலேயும் அந்த தெய்வத்தை பற்றி, இறைவனை பற்றி, கடவுளை பற்றி, இயற்கையை பற்றி தான் நான் சொன்னேன். ஒன்று சுத்தவெளி, மெய்ப்பொருள், அப்புறம் ஜடப்பொருள்கள், வான்காந்தம், உயிர் பொருள்கள், ஜீவகாந்தம், சத் சித் அனந்தம். இயற்கை 3 பிரிப்பு: இருப்பு நிலை, இயக்க நிலை, உணர்வு நிலை. இயற்கையை முழுமையாக தெரிஞ்சுட்டீங்க. என்ன தெரிஞ்சிட்டீங்க? மெய்ப்பொருள் ஆதி எனும் பரம்பொருள் ஒன்றே ஐம்பூதங்களாகி அண்டங்களாகி முறையாக கூடி சீவன்களின் உடலாக, உயிராக, மனமாக உள்ளது. சரிதானே? இப்ப நம்முடைய உடலாக இருப்பது யார்? நான் யார்? தெய்வம், அறிவு, கடவுள், பிரம்மம். அது நான் தானே? அப்ப நான் தானே? நான் தான் என் உடலாக இருக்கிறேன், நான் தான் என் உயிராகவும் இருக்கிறேன், நான் தான் என் மனமாகவும் இருக்கிறேன். என்னை தவிர வேறு எதுவுமே இல்லை. அனைத்தும் நானே. புரியுதா? இப்போ நான் யார்? நான் இறைவன், நான் கடவுள், நான் பிரம்மம். அப்ப நம்ம எல்லாரும் யாரு? ஒண்ணுதான். புரியுதா? அப்ப ஒன்றே குலம், ஒருவனே. இப்ப நாம எல்லாருமே எப்ப யாருங்க? இறைவன், பிரம்மம், கடவுள், இயற்கை, எப்படி வேணாலும் சொல்லலாம். எதற்கு வந்தான் இறைவன்? இறைவன் ஏன் மனிதனாக வந்தான்? புரியுதுல? உயிரின தன்மாற்றம் ஏன் வந்தான்? உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். தன் எழிலை தானே ரசிப்பதற்கு, இயற்கையை, இந்த ஐம்பூதங்களை, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உள்ளதை உள்ளவாறும் உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தியும் ரசிப்பதற்கு ஏற்ற ஒரு அறிவு திறன், நுட்பமும் உடல் நுட்பமும் இருக்கு. உடல் கருவிகள், தொழில் கருவிகள். விலங்குகளுக்கு கை கால்லாம் இருக்குது, தொழில் கருவிகள் இருக்கு. ஆனா இயற்கை வளத்தை வாழ்வின் வளமா மாற்றுமா? செய்யுமா? அழகுபடுத்துமா? அது இயற்கையை உள்ளபடி தான் ரசிக்கும். ஆனா மனிதன் தான் என்ன செய்யறான்? உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி ரசிக்கிறான். இப்படி ரசிப்பதுதான் வாழ்க்கை. அப்ப எவ்வளவு காலம் வாழுகிறான்? சில சொல்ற லைஃப் இஸ் ஷார்ட். நோ, லைஃப் இஸ் எட்டர்னல். இறைவனுக்கு சாவு இல்லை. அவன் சாவை மீறிய சாமி. அவன் தானே மனிதன். மனிதனுக்கு சாவு உண்டா? இல்லை, எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. ஹேய், எங்க தாத்தா தாண்டா நீயே. புரியுதா? இப்போ இங்க தாத்தாவை பார்த்தவங்க என்ன பார்த்து சொல்லுவாங்க, நீங்க இன்னாரு பேரனா, இன்னாரு மகனான்னு கேட்பாங்க. பார்த்த உடனே தெரியுது. டிஎன்ஏ வேற, ப்ரூஃப். சொல்லுங்களேன். ஆதி மனிதன் செத்து போய்விட்டானா? இன்று வாழுகிற உலகம் முழுதும் வாழ்வது யார்? அது யார்? நான் வாழுகிறேன். புரியுதா? இப்போ இதுதான் ஞானம். எனக்கு அழிவில்லை, எனக்கு சாவில்லை. பாரதி சொன்னான், எனக்கு நோவும் இல்லை. நோவுனா துன்பம்,
சாவும் இல்லை. நோக்கும் இடமெல்லாம் யாமென்று வேறில்லை. நோக்க நோக்க களியாட்டம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். புரியுதா? இப்ப நாம எல்லாம் அந்த நிலையில வந்துட்டோமா இல்லையா? எல்லாரும் வந்துட்டீங்க. சந்தேகம் இருக்குதா? நம்பர் இருக்குது, குறிச்சுக்குங்க. என்கிட்ட பேசணும். என்னமோ சொன்னீங்களே நாங்கெல்லாம் ஞானின்னு, எனக்கு ஒத்துக்க முடியலையே. தொடர்பு கொள்ளுங்க. அரை மணி நேரம் ஒதுக்குங்கள், உங்களை ஞானி ஆக்கி விடுவேன். புரியுதா? இப்ப நீங்க எல்லாம் யாருங்க? தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள். அவனும் நானும் ஒன்று. என்ன ஒரு பெருமிதம்! செருக்கு, அறிவு செருக்கு வந்துருச்சா வரலையா உங்களுக்கு? எனக்கு வந்துருச்சு. ஞான செருக்கு பாரதி சொல்வான். அறிவுதான் தெய்வம். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடும் அறிவிலிகள், அறிவு ஒன்றே தெய்வம் என்று வேதங்கள் கூறுவது தெரியலையா? வேதாத்திரி சொல்றது தெரியலையா? அறிவே தெய்வம். தெய்வத்துக்கு கோயில் கட்டினார். அந்த கோயிலுக்கு பெயர் தான் அறிவு திருக்கோயில். நான் 48 ஆண்டுகளுக்கு முன்னால் மகரிஷியிடம் வந்தேன். அப்ப எனக்கு வயது 33. புரியுதுங்களா? இன்னைக்கு அப்படி தெளிவா இருக்கிறேன். புரியல? மெய்ப்பொருளை உருந்த நிலையில். அதனால இப்ப எனக்கு வாழ்க்கையில என்ன இல்லை? துன்பமே இல்லை. ஏனென்றால் அறவாழ்வு விளங்கி விட்டது. அறத்தான் வருவதே இன்பம். ஒழுக்கம், கடமை, ஈகை, அந்த அறநெறியை எத்தனையோ மகான்கள் பேசி இருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஒழுக்கம், கடமை, ஈகை என்று அப்படி வரையறுத்து கூறிய ஒரு மாமனிதர் நம்முடைய ஆசான் அருள் தந்தவர்கள். எல்லாம் ஒழுக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். மகரிஷிட்ட வந்து அவர் சொல்றாரு, ஒழுக்கத்துக்கு டெபினிஷன், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராமல் வாழ்வது ஒழுக்கம். அறத்தான் துன்பம். அப்ப துன்பம் யாரால வருது? தீதும் நன்றும் பிறர் தரவாரா? அப்ப நமக்கு துன்பம் வருகிறது என்றால் யார் காரணம்? நானே காரணம். இப்பதான் தெரியுது, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் திருமூலர். யாதும் ஊரே, எல்லாம் சகோதர சகோதரிகள், உறவு, ரத்த உறவு, ஒரு வயிற்று பிள்ளைகள். நான் இப்ப உங்களை அப்படித்தானே சொன்னேன், சகோதர சகோதரிகளே. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் விவேகானந்தர் சிக்காகோல பேசினாரு. எல்லாரும் அப்போ அவங்களுக்கு புதுசா தெரிஞ்சிருக்குது, அதனால கை தட்டினாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு, அதனால நீங்க யாரும் கை தட்டல. அப்ப இங்க ஜாதி, மதம், இனம், தேசம், மொழி, ஆணு, நான் பெண்ணு, ஆல் ஆர் ஈக்குவல். ஆணும் பெண்ணும் சமம். ஆணுக்கு பெண் சமம் அல்ல. புரியுதா? ஆணும் பெண்ணும் சமம். ஆல் ஆர் ஈக்குவல். ஈக்குவலிசம், சமயம், அதான் சமயம். நான் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் பணியாற்றினேன். இந்து சமயம், சமயம்னா என்னன்னு பொருள் தெரியாம இருந்தேன். மகரிஷி சொன்னார், சமயம் ஈக்குவலிசம். எல்லா சமயமும் அதுதான் சொல்லுது, உலக சமயங்கள் அனைத்தும். ஆனால் அந்த சமயத்தை பற்றிய கருத்தை சொன்ன வந்தவர்கள், என்னுடைய சமயம் உன்னுடைய சமயத்தை விட உயர்ந்தது, உன் சமயம் என் சமயத்தை விட தாழ்ந்தது என்று உயர்வு தாழ்வு கற்பித்த போதுதான் சமயத்தை சார்ந்தவர்கள் மதவாதிகளாக மாறிவிட்டார்கள். புரியுதா? உயர்வு தாழ்வு மனப்பான்மை. மதம் ஒழிய வேண்டும், சமய உணர்வு மலர வேண்டும். அதுதான் அன்பு. புரியுதா? அதான் அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. உங்களுக்கு அன்பு வந்துட்டா இல்லையா? பஞ்சபூதங்களை பாக்குறீங்க, மண்ணு, அது நான் தான். அந்த மண்ணு தானே என் உடலா இருக்குது. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி, அவல், சட்னி, சாம்பார், கஞ்சி. நான் சொல்றேன் மண்ணுங்கிறேன். மண்ணை தான் தின்றிருக்கிறீங்க. சுவையும் வாசனையும் உள்ள பொருளுக்கு பேர் மண். கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க?
உடம்புல மண் இருக்குல்ல, நீர் இருக்கா இல்லையா? அப்ப நீர் கடவுள் இல்லையா? நீரை மதிக்கிறீங்களா இல்லையா? மண்ணை மதிக்கிறீங்களா இல்லையா? உடம்புல வெப்பம் இருக்கு இல்லையா? வெப்பம் இல்லைன்னா, காற்று இல்லைன்னா, விண்ணு இல்லைன்னா, விண்ணு தான் உயிர். விண்ணு வேற உயிர் வேற இல்லை. நம்ம நாட்டில் ஒரு சொல் பழக்கம் இருக்குது, ஒருத்தருக்கு வலிக்குது, உயிர் போகுது, அப்ப என்ன சொல்வாரு? எப்படி வலிக்குது? விண்ணு விண்ணு வலிக்குது, உயிர் போகுது. ஆடா விண்ணு தாண்டா உயிர், இது கூட தெரியலையா? அப்ப உயிர் எங்க போகும்னா விண்ணுக்கு போகும்னா, அப்ப உடல் என்ன போகும்? மண்ணுக்கு போயிரும்னா. தத்துவம் புரிஞ்சு போச்சா? இதெல்லாம் புரிஞ்சிடும், ஏன்னா நீங்க ஞானிகள். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாருங்களேன். அப்படி நாளைக்கு வீட்டுக்கு போவீங்கல்ல, அப்படி வீட்டுக்குள்ள போறப்பவே இதுக்கு முன்னால நீங்க நடந்து போனதுக்கும், நான் மகிழ்ச்சிக்கிட்ட இந்த முதல் நாள் டீச்சர் கூட எடுக்கல. பப்ளிக் மீட்டிங் கோயம்புத்தூர்ல இந்த பேச்சு கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் கடவுள், எல்லாரும் கடவுள். இந்த புராணங்கள்ல வந்ததெல்லாம் கற்பனை. அது ஒரு உண்மையை சொல்வதற்கும் அந்த அந்த அவதார கடவுள்களை மதித்து நம்ம அன்பு செலுத்த வேண்டும், அதை சொல்றதுக்கு வந்ததுதான் அவதார கடவுள்கள். அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா அந்த கடவுளை வணங்குறமே தவிர அன்பா இருக்கிறது இல்லை. கோயிலுக்கு போறாங்க, பூஜை பண்றாங்க, ஏதோ செய்யறாங்க. அன்பா இருந்துகிட்டா நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, போகாட்டாலும் சரி, நீ எத்தனை கோயிலில் போய் சாமி கும்பிட்டு எத்தனை பூஜை பண்ணியும், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பெற்றோரை, உன்னுடைய வாழ்க்கை துணையை, உன்னுடைய குழந்தைகளை, உன்னுடைய சகோதர சகோதரிகளை, உன்னுடைய சுற்றத்தார்களை, இந்த ஊர் உலகத்தில் உள்ள உயிர்களை நேசிக்கிற அன்பு இல்லை என்றால் நீ எந்த கோயிலுக்கு போய் என்ன பூஜை பண்ணியும் ஒரு பயனும் இல்லை என்பதை மகரிஷியுடைய உரை கேட்ட அன்னைக்கே தெரிஞ்சிட்டேன். அப்படி வீட்டில் போய் எப்படி போனேன்னு தெரியுங்களா? எப்படி போனேன் வீட்டில் இந்த நிலைமை ஒரு மாதிரி பார்த்தா, அன்னைக்கு என்ன ஒரு மாதிரி வந்திருக்கேங்க, புரியுதா? இது மாதிரி ஒரு நிறைவு, திமிரு சொல்லுவாங்கள, காலரை தூக்கி விட்டு நடக்கிறதுன்னு. இந்த திமிரை பற்றி பேசுவார் ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு, அவர் பேச்சு இப்படித்தான் இருக்கும், என்ன மாதிரிதான் இருக்கும். திமிரு வேணும்டா எனக்கு, வீரம், புரியுதா? உங்களுக்கு எல்லாம் வந்துடுச்சா இல்லையா? நீங்க எல்லாம் என்ன ஆயிட்டீங்க? ஞானி ஆகிவிட்டீர்கள். ஞானிக்கு துன்பம் இல்லை. ஏன்? அற வாழ்க்கை விளங்கி விட்டது, வாழ்க்கை விளங்கி விட்டது. நான் ஏன் பிறந்தேன்? எப்பவோ கேட்டோம் நம்ம பெற்றோர்கள், நமக்கு துன்பம் வந்து என்னையா பெற்றீங்கன்னு. அதுல நிறைய பேர் நாங்க விரும்பாமதான் பிறந்துட்டேன், ஒரு சிலர் தான் விரும்பி பெற்றுக்கிட்டாங்க, புரியுதா? அப்போ ஒரு குழந்தை கேட்டுச்சான் அம்மா கிட்ட, அம்மா நான் எப்படி பிறந்தேன்? கடவுள் கொடுத்தாருன்னு. எப்படி கொடுத்தாருன்னு? கடவுள் அங்க இருந்து கொடுத்தாரு. கடவுள் எங்க இருக்காரு? அங்க இருக்காரு. எப்படி கொடுத்தாரு? அங்க இருந்து போட்டாரு, அம்மாவும் அப்பாவும் பிடிச்சுக்கிட்டோம்னு சொல்லிச்சு. அப்ப அந்த குழந்தை கேட்டது, ஏமா நீங்க பிடிச்சிங்க, பக்கத்து வீட்டு பணக்காரர் பிடிச்சிருக்கலாமே. அப்படித்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு பொருள், வறுமை, கஷ்டம். மகரிஷிகிட்ட என்னைக்கு வந்தனோ அன்னைக்கே என்னோட வறுமை தீங்கி போச்சு. எனக்கு எல்லாம் இருக்குது, நான் இன்னும் எனது வச்சுக்கிட்டே இன்னும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு அப்பதான் தெரிஞ்சது. இன்னைக்கு 33 வயசுல இருந்து ஐ எம் வெல்தி, ஐ எம் ஹெல்தி, ஐ எம் பீஸ்ஃபுல், ஐ எம் என்ஜாயிங் தி லைஃப் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ் டு என்ஜாய். புரியுதா? இப்போ உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வாழ்க்கை முறையை சொல்லும்போது இப்போ எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க, மகிழ்ச்சி. அதை பார்த்து நான் மகிழ்கிறேன். அதுல எனக்கு ஒரு சலிப்பிலா இன்பம். புரியுதா? நீங்க 4:30 மணிக்கு எழுந்திருச்சு என்னுடைய பயிற்சிகள்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேங்க. 7:30 மணிக்கு வந்துட்டேங்க. புரியுதுங்களா? என்ன உணர்வுல வர்றேன்? வந்து எத்தனை பேர்கிட்ட பேசலாம். அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்து அவங்களெல்லாம் அவங்க வாழ்க்கையில துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு நான் உதவ வந்திருக்கிறேன் இல்லையா? இதுதான் சலிப்பிலா இன்பம்.
வாழ விடு, லிவ் அதர்ஸ் லிவ் அண்ட் லெட் அதர்ஸ் லிவ். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நீங்கள் எல்லாரும் வாழ கற்றுக்கிட்டீங்க. எப்படி வாழ கற்றுக்கிட்டீங்க? வாழ்வின் நோக்கம் என்ன தெரிஞ்சது? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அப்போ துன்பம் எப்படி வருது? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னா அது இன்பமும் துன்பமும் நம் செயலுக்கான விளைவு. அதான் ஒழுக்கம். அப்போ தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராமல் வாழ வேண்டும். புரியுதா? அப்போ அப்படி வாழ்ந்தீங்கன்னா அப்போ அதுக்கு என்ன, அது எப்படி துன்பமாக வருதுன்னா உடலில் நோய். புரியுதா? அப்போ எப்படி நம்ம துன்பம் கொடுக்குறோம்னா 5 செயல் விளைவு நீதி படிச்சிருப்பீங்க. நேற்று பாடம் நடத்திருப்பார் சத்யகுமாரவேல். தனக்கு செய்கிற பாவம் என்னதுங்க? 5 அளவு முறை மீறுவது நமக்கு நாமே செய்கிற பாவம். மறந்துடாதீங்க. இதான் பாடம், இதான் சாரம். சிலர் சொல்வான், நான் ஒரு பாவமும் செய்யல, கடவுளே ஏன் எனக்கு இந்த நோயை கொடுத்த? ஒன்றும் இல்லை. 5 அளவு முறை எவன் மீறுகிறானோ அவன் தனக்குத்தானே பாவம் செய்கிறான். அதான் ஒழுக்கம் கெட்ட செயல். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ பிறருக்கு என்னது? பிறர் உடலுக்கோ மனதுக்கோ பிறர் வளம் பறித்து வாழ்வது துன்பம் தந்து, பிறர் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தந்து வாழ்வது, அதான் பிறர் வளம் பறித்து வாழ்வது, அது பாவம். அதான் 2 ஒழுக்க பண்பாடு. அப்போ 2 ஒழுக்க பண்பாடையும் கடைப்பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க பிறருக்கும் தீங்கு செய்ய மாட்டீங்க. இதுக்கு முன்னால செஞ்ச தீங்குக்கு இப்போ புண்ணியம் பண்றீங்கல்ல, அது சமமாயிடும். அப்போ 5 அளவு முறை காத்து 2 ஒழுக்க பண்பாடையும் கடைப்பிடித்து வாழ்ந்தால் நீங்க எப்படி வாழலாங்க? உடல் நலத்தோடு வாழ. மற்ற காரணத்தினால நோய் வரும், ரசாயன குழப்பங்கள் வரும், சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்க சஞ்சாரம், கருவைப்பு காரணமாக ரசாயன குழப்பம் வந்து ஜீவகாந்த அழுத்தம் குறையும், ஓட்டத்தில் தடை வரும், நோய் வரும். அதை எளிதாக நாம் குணப்படுத்தி விடுவோம். அது குணப்படுத்த தான் பயிற்சி என்னதுங்க? அந்த ஜீவகாந்த சக்தியினுடைய திணிவையும் ஓட்டத்தையும் சீராக வைத்திருப்பதற்கு தான். ஓட்டத்தை சீராக வைத்திருப்பதற்கு உடல் பயிற்சி, திணிவை சரியாக பராமரிப்பதற்கு காயகல்ப பயிற்சி. முடிஞ்சு போச்சா? இப்ப புரிஞ்சு போச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் உடல் பயிற்சி செய்கிறேன், காயக்கல்வி பயிற்சி செய்கிறேன். 5 அளவு முறை காப்பதில் விழிப்போடு செயல்படுகிறேன். 2 ஒழுக்க பண்பாட்டை கடைபிடிப்பதிலும் விழிப்போடு செயல்படுகிறேன். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? ஏதாவது தொந்தரவு வந்தா கூட அப்படி சின்ன எளிய மருத்துவங்கள், மூலிகை மகிரி சொல்வார், நோய் கடுமையாக இருந்தால் எளிய முறை இயற்கை மருத்துவம், உணவு மருத்துவம், மூலிகைகளை சாப்பிட்றது சரி பண்ணிடலாமா இல்லையா? அப்புறம் என்னங்க நோயை பற்றி கவலை? உடம்புல உண்மையான துன்பம் உடல் நோய் ஒன்றுதான். உடலுக்கு வர்ற துன்பத்தை தான் நீங்கள் எளிதாக அதை போக்க முடியாது. புரியுதா? இப்ப சொல்லுங்க, இனிமே உங்களுக்கு நோயை பற்றிய பயமா? இயற்கை மரணம் தான் வரும். இந்த உடல் என்னைக்கு நடமாட முடியாம போகுதோ அன்னைக்கு தான் இந்த உடலை விட்டு உயிர் பிரியும். இதுக்கு மேல இது கண்டமாயிடுது, பயன்படலை, அது விட்டுரும். எல்லா உடம்புலையும் நான் தானே வாழ்றேன், அப்புறம் இந்த உடம்புல தான் எனக்கு வேணுமா? இந்த உடல் தளரும் போது உங்க உயிர் என்ன நினைக்கும் தெரியுமா? இவ்வளவு நாள் பயன்படுத்தணும், இதுக்கு மேல பயன்படாது. ஒரு மோட்டார் கார் வாங்கி வச்சிருக்கிறோம், கண்டம் ஆகி போச்சு, கவலைப்படுவீங்களா? அதை போனா போது, இன்னொரு கார் இருக்குது இல்ல, எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கிட முடியாதா? அப்புறம் எங்க போயிட்டு கவலைப்படுறீங்க? என் கார் ரிப்பேரா போச்சு, ரிப்பேரா போச்சு, பல. இன்னும் சொல்ல போனா லேட்டஸ்ட் கார் கிடைக்கும், லேட்டஸ்ட் மாடல். அப்ப சந்தோஷப்பட வேண்டியதானே? இப்ப நம்ம சாகும்போது நம்ம பேர பிள்ளைகள்லாம் நிக்குது சுத்தி, அது யாரு? யங் பாடி, இப்போதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழுது. அப்போ இந்த உடலை விடும்போது உங்க அறிவுக்கு, உங்க மனசுக்கு, ஐயோ நான் இந்த உடலை விட்டுட்டு போறேன்னு, நான் இனிமே அனுபவிக்க முடியாதே. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் யாரு? இங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் யாரு? நான் தானே. மரண பயம் வருமா? எவ்வளவு மரண பயம் இல்லை, மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். புரியுதா இப்போ? அப்போ உங்களுக்கு இனிமேல் உடல் நோயை பற்றி பிரச்சனையே இல்லை. பொருள் தானே. இவ்வளவு நாளும் என்னமோ பொருள் வறுமைக்கு ஏதோ காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நான் பிறந்த நேரமே எனக்கு
10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் 10, 11, 12 மோசமாக போச்சு. அதனால தான் எனக்கு பொருள் வறுமைன்னு நினைச்சீங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க, வறுமை கிடையவே கிடையாது. பிரம்மஞானத்தில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களில் இயற்கை வளம் எல்லாம் நம் பிறப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ப்ராவிடன்ஸ். கல்லுக்குள் தேரைக்கும் முட்டைக்குள் கருவுக்கும் உணவை வைத்த இயற்கை இறைவன் நமக்கு எல்லாம் வச்சிருக்கிறான். நான் ஒரு பயனுள்ள தொழில் அறிவை கற்றுக்கொண்டு உழைக்கணும். நேர்மையா உழைச்சி பொருள் ஈட்டி சிக்கனமா செலவு செய்தால் எனக்கு பொருள் வறுமையே கிடையாது. தெரிஞ்சு போச்சுல்ல. இனிமே உங்களுக்கு மன துன்பம் வருமா? எவ்வளவு பொருள் இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கார் வச்சிருக்கவன், காஸ்ட்லி கார் வச்சிருக்கவன் ஹெலிகாப்டர் வச்சிருக்கவன் பார்க்கறான். முந்தா நாள் 14ஆம் தேதி ஒரு காதலிக்கு ஒருத்தன் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த நாட்டில் ஏழை நாடாமா. இந்த காதலர் தினத்துல 30 கோடிக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்னு கேட்டா, அவன் பொருளாதார குற்றங்கள் செஞ்சு சிறைச்சாலையில் இருக்கிறான். நம்ம நாடு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த அம்மாவுக்கு இன்னும் அடுத்த வாலண்டின் டே வரும்போது என்ன வேணும்? ஃப்ளைட்டு கேட்கும். திருப்தியா இருக்காது. அம்பானி கொண்டாட்டி வச்சிருக்காளே ஃப்ளைட்டு. ஆசை. உனக்கு ஆசை இருக்கிற வரையில எவ்வளவு வந்தாலும் உனக்கு போதும் என்ற மன நிறைவு இருக்காது. நீ பிச்சைக்காரன் தான். புரியுதா? நீ ஏழை. அப்போ பொருள் வறுமை எங்க இருக்குது? பொருளிலே இருக்கிறதா, மனதிலே இருக்கிறதா? போதும் என்ற மனம். நம்முடைய தலைவர் எஸ்கேப் தான் சொல்லுவார் அதை பற்றி. குமரகுருபரர் சொல்வார், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்று குமரகுருபரர் சொல்வார் என்று நம்முடைய தலைவர் பேசுவார். நான் இது வருது, அவர் வகுப்பு வருது, ஆன்லைன்ல பேசுவார் உங்ககிட்ட. புரியுதா? அப்போ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஏதாவது பொருள் வறுமையா? ஒருவேளை உழைக்க தெரியல, முடியலன்னா நல்ல திறமையான நேர்மையான மக்களை நேசிக்கிற அரசு இருந்தால், இங்க சில நாடுகள் இருக்குதுங்க, மக்களுக்கு எந்த பொருள் குறையும் கிடையாது. அங்க ஊழலே கிடையாது. ஊழலற்ற அரசாங்கம் இருக்குது. மக்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருது. எல்லாம் வசதியா இருக்காங்க. புலம்பெயர்ந்து போனவர்கள் கூட நியூசிலாந்து, இந்த நார்வே, டென்மார்க்கு, ஸ்வீடன், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் அண்ட் சம் அதர் அரப் கண்ட்ரீஸ், ஃபின்லாண்டு, இங்கெல்லாம் ஏழைகளே கிடையாது. ஏன்னா பொருளாதார குற்றமே கிடையாது. சிவில் கிரிமினல் ஃபேமிலி கோர்ட்ல கேஸே இல்லை. அதனால தான் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு ஃபின்லாண்டு. புரியுதா? எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய மகன் குடும்பம் அங்கே தான் இருக்கு. நான் சொன்னேன், அங்கேயே இருடான்னு. இல்லைப்பா, நான் அடுத்த வருஷம் பாப்பா வேற நாட்டுக்கு படிக்க போகணுன்றா. சரி, அந்த நாட்டு நல்ல நாடாக தாண்ட இருக்கும் போடான்ட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஏன் நம்ம நாடு என்னாச்சு? இது பெரிய செல்வந்தர்கள் நாடு, செல்வ செழிப்பு மிக்க நாடு, குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாடு. உலக சரித்திரத்தை எடுத்து பாருங்க, உலகத்துக்கே சோறு போட்ட நாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை என்ன? திறமையும் நேர்மையும் இல்லாத ஆட்சி நிர்வாகம். தி கவர்மெண்ட் இஸ் தி மெஷினரி டு சால்வ் தி சோசியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு மக்களை இலவசத்துக்கு இந்த நிலைக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு பொருள் வறுமை தீர்ந்துருமா? ஒரு காலமும் தீராது. நீ எந்த பிரம்மஞானிக்கும் தீராது. அதுக்கு தான் வருது 26 தேர்தல். வாய்ப்பை பயன்படுத்துங்கள். மதுரை சொன்னார், உயிர்களை நேசிக்கிற, இயற்கையை நேசிக்கிற ஒருவன் வருவான். அவனுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஆன்மீக கல்வி பாடத்திட்டமாக வரும். புரியுதா உங்களுக்கு? காலம் நெருங்கி விட்டதாக நான் கருதுகிறேன். உங்க கையில இருக்கு, நம் கையில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால அரசு ரொம்ப முக்கியமானது. பொருளாதார சமத்துவம். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. ஆக நமக்கு தனி மனிதனுக்கு இப்ப என்ன வேணுங்க? தொழில் அறிவு, உழைப்பு, நேர்மை, ஒழுக்கம். கண்டிப்பா அதுல வருவாயில என்ன பண்ணணும்? 1% சமுதாய நலனுக்கு செலவு செய்யணும்னு சொல்லி இருக்கிறோம். கர்மயோக வாழ்க்கை நெறி.
அப்படி எல்லாரும் கொடுத்தோம்னா ஏழைகள் இருப்பாங்களா? இங்க கொடுக்கலன்னா நம்மகிட்ட இருக்கிறத புடுங்கிடுவான், திருடிடுவான். பின்லாந்துல ஏன் திருடர்கள் இல்லைன்னு கேட்டேன் நான். எல்லாருக்கும் எல்லாம் இருக்குதுப்பா, ஏன் திருடுறான்? இல்லைன்னு தானே திருடுவான். புரியுதா? மகரி சொல்றாரு, பூட்டும் சாவியும் பொருட்காட்சிக்கு வந்து விடும். கதவு இருக்கும், தாழ்பால் இருக்கும், பூட்டு சாவி இருக்காதான் ஒரு காலத்துல. எப்போ? உலக சமாதானம் வரும்போது, தனிமணி உலக அமைதி வரும்போது. புரியுதா உங்களுக்கு? அவ படிப்பாங்களாம் மாணவர்கள், பூட்டு சாவியை பற்றி படிப்பான். ஒரு காலத்தில் பூட்டு போட்டு பூட்டி வச்சானாமா. உலக சமாதானம் மலர்ந்த பிறகு என்ன இருக்காது? இன்னைக்கு உலகத்துல போர், உலக அமைதி இன்னைக்கு பேசுறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் 3 பேரும் சேர்ந்து பேசுறாங்க. அங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்குது போர் நிறுத்தத்துக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஈரான் மேல போர் தொடுக்கிறதுக்கு கப்பல் அனுப்பி வச்சிருக்குது. எங்க எங்க உலக அமைதி? ஐக்கிய நாடுகள் சபை ஆரம்பிச்சீங்கல்ல, எதுக்கு ஆரம்பிச்சீங்க? இட்ஸ் வேர்ல்டு கவர்மெண்ட். அது பல நாடுகளுடைய அங்கம். எல்லா நாடுகளுக்கு அங்கம் இல்லாட்டி கூட அது ஒரு உலக அரசு தான். அதான் மகரிஷி அங்க போய் பேசினார். ஐக்கிய நாடுகள் சபை பல் இல்லாத நாய், உங்களால் போர் வராமலும் தடுக்க முடியவில்லை, வந்த போரை நிறுத்தவும் முடியவில்லை. அப்படி பேசுறதுனாலதான் மகரிஷிக்கு உயிருக்கே ஆபத்து வந்தது. உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவில் போய் அவ்வளவு துணிச்சலா பேசினார் ஐக்கிய நாடுகள் சபையில. பயனற்று போச்சு. பல் இல்லாத நாய் என்று பேசிவிட்டு வந்தார் மகரிஷி. அவ்வளவு போல்ட்னஸ். புரியுதா? ஏன்னா உலக அமைதி தொண்டன். பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க போரிட்டு மடிகின்றார். போர் எதுக்கு நடக்க சொல்லுங்க பார்க்கலாம். பொருள். உலக போர் 2 போர் தான் நடந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு போர் நடந்தது. உங்களுக்கு 3 உலக போர் முடிந்து விட்டது. இனி ஒரு வறுமை ஆனால் அது 4வது உலக போர். 3வது உலக போர் எது என்றால் இது தெரியுமா உங்களுக்கு? 22 நாடுகள் சேர்ந்து ஒரு சின்ன நாட்டை அழித்து விட்டது. 22 நாடுகள் சேர்ந்து இலங்கை ஈழ தமிழர்கள் அந்த நாட்டை அழித்து விட்டார்கள். இது உலக போர் இல்லையா? புரியுதா? சொல்றாரு மகரிஷி. எதுக்காக போராட்டம் வந்தது? பொருள். தமிழருடைய வாழும் உரிமை பொருள் ஈட்ட, பொருளை காக்க, அதுக்கான கல்வி அறிவை பெற உரிமை பறித்தார்கள் சிங்களர்கள். எல்லாம் பொருள் பிரச்சனை தானே. பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க போர் நடக்கிறது. உலகம் முழுவதும் அப்படித்தான் நடந்திருக்கு போர். ஆனால் தமிழ் அரசர்கள் போரிட்டார்கள். அவங்க போரிட்டு எந்த நாடையும் அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தார்களே ஒழிய அங்கிருந்து எதையும் பறித்து கொண்டு வரவில்லை. ஆளும் பொறுப்பை கூட அவர்களிடமே கொடுத்து விட்டார்கள் தமிழ் மன்னர்கள். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்? அந்நியர்கள். பொருள் பறிக்க வந்தவர்கள் இன்னும் பொருள் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி வரும் பொருளாதார சமத்துவம்? திருடுவதற்கு வந்திருக்கிற திருடர்கள், உழைக்காமல் பொருள் ஈட்டுகிறவன், லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி தரவன் திருடன் தானே. எப்படி பொருளாதார சமத்துவம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். தனிமனித அமைதி வந்துருமா? உலக அமைதி வந்துருமா? வாழ்க்கைக்கு பொருளே ஆதாரம். நான் யூஜியில் எக்கனாமிக்ஸ் படித்தவன். எனக்கு பிரியமான பாடம் கெமிஸ்ட்ரி. ஆனால் எனக்கு காலேஜில் கிடைக்கல. வேற காலேஜுக்கும் போக முடியல. தூத்துக்குடியில் அங்கே தான் படித்தேன். இங்கே இருக்கிற கிராமத்திலேருந்து 20 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் படித்தேன். எக்கனாமிக்ஸ் தான் படித்தேன். வெக்கமாக இருந்தது. எக்கனாமிக்ஸ் படிக்கிறேனே, எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். எப்பயோ படித்து நல்ல மார்க் வாங்கி தேர்ச்சி பெற்றுட்டேன். மகரிஷி கிட்ட வந்த பிறகுதான் தெரிஞ்சது, இருக்கிற கல்வியிலேயே உயர்ந்த கல்வி பொருளாதாரம். அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொருளைய வாழ்க்கைக்கு ஆதாரம். உயிர் வாழ்வதற்கும் உலக இன்பங்களை தீர்ப்பதற்கும் பொருள் தான் வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த பொருளாதார சமத்துவம் வேணும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்க இல்லாம இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும். இந்நாட்டில் பொது உடைமை என்று பாடினான். அதுதான் வேதாத்திரியம். இதுதான் சோசியலிசம். மகிழ்ச்சியா தான் பேசுறாரு. மகிழ்ச்சி எல்லாரும் சொல்லுவாங்க இவர் கம்யூனிஸ்ட். ஆமா, கம்யூனிஸ்ட். கம்யூனா யாரு? கம்யூனிட்டி.
சமுதாய நல சிந்தனையாளன். ஆமா, நான் கம்யூனிஸ்ட் தான். உலக சமாதானம், உலக சமுதாயம். புரியுதா? அப்ப இந்த பொருளாதார சமத்துவம் வரணும்னா அதுக்கு தான் கடமை உணர்வு. புரியுதா? கடன் பட்டம். நான் பிறந்ததிலிருந்து தொழிலுக்கு வர்ற வரையில நான் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் யாருடைய உழைப்பில் வந்தது? ஒரு பிடி உணவு, உலக ஒற்றுமையை கண்டுன்னு சொன்னார் வேதாத்திரியா. இந்த உணர்வோடு நாம் இன்னையிலிருந்து செயல்படணும். உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன், உழைச்சி நேர்மையா சம்பாதிங்க, சிக்கனமா செலவு பண்ணுங்க. விழாக்கள் கொண்டாட்டங்கள் தேவைதான், அதில் ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்ப விழாவா இருக்கட்டும், சமுதாய விழாவா இருக்கட்டும், ஒரு பிறந்த நாள், திருமண நாள், இதெல்லாம் கொண்டாடுறோம்ல, அதெல்லாம் ரொம்ப சிக்கனமா இருக்கணும். உறவுகள் பலப்படுத்தணும், அது வேணும். ஆனா அதுல என்ன செய்யணும்? வீண் செலவு இருக்கக்கூடாது. மாதிரி சூழ சொல்வார், கல்யாணத்துல மேடை அலங்காரம் எல்லாம் பெருசா வேண்டியதில்லை, பெரிய மேளதாளங்கள், ஆடல் பாடல்லாம் தேவையில்லை, ஊர்வலம்லாம் தேவையில்லை. பத்திரிக்கை கூட சின்ன கார்டு அடிச்சா போதுன்னாரு. கடைசியில இப்படி வாட்ஸ்அப் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ வந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? ஒரு படம் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டு இருப்பாரு. அவ்வளவு சிக்கனம். இது நாம கடைப்பிடிக்கணும். நீங்க வேற நிறைய பேர் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, பிள்ளைகள் கல்யாணம் எப்படி நடத்தணும், வேற பிள்ளை எப்படி கல்யாணம் நடத்தணும். இதுவாக டைலமாவா இருந்தேன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எப்படியா சிக்கனமா பண்ணலாம். நான் சொல்லுவேன், நான் 3 பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் சிக்கனமா. மாதிரி சொன்ன மாதிரி சொல்லித்தர்றேன், கவலையப்படாது. விழாக்கள் கொண்டாட்டங்கள், நான் கூட பிறந்த நாள் கொண்டாடுறேன். இப்போ பிறந்த நாளை சமுதாயம் கொண்டாடுகிறது, திருமண நாளை கொண்டாடுகிறேன், செலவு செய்கிறேன். சிக்கனம், அப்படி ஹாப்பியா அப்படி செய்ய தெரியணும். கடன் வாங்கக்கூடாது. கடன் கொடுக்கலாம், திரும்பி வரும்னு எதிர்பார்த்து கொடுக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? மகிழ்ச்சிட்ட சாமி எப்படி கடன் கொடுத்தா எப்படி எதிர்பாராம இருக்கு? நீ பிறருக்கு உதவணும்னு நினைச்சு கொடுத்தா உன்னுடைய சகோதர சகோதரிக்கு கொடுக்குற, அவங்க கிட்ட உண்மையில திருப்பி கொடுக்க முடியாது, எதிர்பார்த்து கொடுப்பியா? புரியுதா? நீ சொல்லுவ, அம்மா நீ சம்பாதிச்சா கொடு, அப்படியாவது சொல்லுவீங்கல்ல. அவங்க சம்பாதிக்கல, சகோதரிக்கு கொடுத்துட்டீங்க, நீங்க வருத்தப்படுவீங்களா? அதே மாதிரி இந்த உலகத்துல யாருக்கு நீ உதவுனாலும், யாருக்கு உதவுகிறாய்? உன் சகோதர சகோதரிக்கு உதவுகிறாய். அந்த உணர்வுல கடன் கொடுக்கலாம். அப்ப எதிர்பார்த்து கொடுத்தா அதான் கடன் இல்லாத வாழ்க்கை. அதே மாதிரி கடன் வாங்குவது, கடன் வாங்கிவிட்டீங்க, கொடுக்க முடியல, அப்ப சாமி என்ன பண்ணலான்னு, அது கொடுத்தவன் கவலைப்பட்டு போறான், நீ ஏன் கவலைப்படுறன்னு அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன். இப்போ சிலருக்கு சொல்லுவேன், நேற்று கூட என்னுடைய உறவினர் ஒருத்தர் நிறைய கடன் இருக்கே, என்ன பண்ண பாருமா, பேச்சு கூப்பிட்டு பேசு, எத்தனை யார் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, எவ்வளவு வட்டி கொடுத்துருக்குற, நான் இவ்வளோ நாள் கொடுத்ததுக்கு மேலே முடியல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அசலில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன்னு பேசி முடிச்சிரு, இன்னிலேருந்து வட்டி கொடுக்கறத நிறுத்து அப்படின்னு நேற்று தான் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். வேணா பேசுறதுக்கு நான் வர்றேன், சில வக்கீல்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் பேசுவோம்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்க்கணும்னு தெரியும், எனக்கு ஃபோன் பண்ணு. நான் இலவச உடல் மனநல ஆலோசகர். புரியுதுங்களா? அதான் இங்க மாதிரி சொல்லாரு, கடன் என்ற புண்ணில் வட்டி என்ற குறைவோடு. அப்போ இந்த பொருளாதார சிக்கல் வராம வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில துன்பம் வருமா? அது மனதுக்கு துன்பம், அது மனதுக்கு வலிக்குது. உடம்புல நோய் வந்தா உடம்புக்கு வலிக்குது, அதையும் மனம்தான் உணருது. புரியுதா உங்களுக்கு? மனம் இல்லைன்னா உணர்வு இல்லை. ஆக துன்பம் எல்லாம் ஒன்று உடல் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, ஒன்று பிறகு பிரச்சனை, அடுத்தது உறவு பிரச்சனை. இப்போ இந்த பிரம்மஞானம் நீங்க படிச்சுட்டீங்க, நமக்கு வேண்டிய உதவுற மக்கள்லாம் இருக்காங்களா இல்லையா? மனைவி, கணவன், பிள்ளைகள், இவங்கெல்லாம் யாரு? இறைவன் தான் பிள்ளைகளா இருக்கிறாங்க. என் மனைவி யார்? என் கணவன். என் மனைவி யார்? என் கணவன் யார்? என் பிள்ளைகள் யார்? இறைவன். அப்ப இறைவனே தானே எனக்கு உதவுறான். இறைவனே இறைவனுக்கு உதவுவதற்காக இந்த சமுதாயமாக இருக்கிறான். இதுதான் பிரம்ம ஞானம். நான் அனாதையா வாழ்றேனே, யாராவது அனாதையா? ஒருத்தர் அனாதை. அப்போ இந்த உறவை எப்படி நான் பலப்படுத்திக்கிறது? பிறகு உனக்கு உதவ வேண்டும் இல்லையா? மனைவி கணவன் இருந்தாலும் உதவணும்.
அப்ப மாதிரி சொல்றாரு மகான்கள், அது இயேசு பிரான் சொல்றார், பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதே போல் நீ நடந்து கொள்வாயாக. அதான் இரண்டொழுக்க பண்பாடு. அப்ப நீங்க இரண்டொழுக்க பண்பாடை கடைப்பிடிச்சீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரிட்ட இரண்டொழுக்க பண்பாடை கடைப்பிடிக்கிறீங்க. உங்க மனைவி, கணவன், குடும்ப உறுப்பினர்கள், அம்மா, அப்பா, மாமா, மாமியார், இவங்க எல்லார்கிட்டையுமே அந்த இரண்டொழுக்க பண்பாடை கடைப்பிடிச்சோம்னா அவங்களுக்கு நமக்கு எங்கேயாவது பிரச்சனை வருமா? காவல் நிலையத்தில் புகார் வருமா? நீதிமன்றத்தில் வழக்கு வருமா? ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகணுமா? பிரச்சனைங்களா? அப்ப நட்பு நலம் வந்துருமல்ல, உறவு பிரச்சனை இருக்குமா? இப்ப பாருங்க, உடல் நலம் வந்தாச்சு, பொருள் வளம் வந்தாச்சு, உறவுகள் வந்தாச்சு, உலக இன்பங்களை அனுபவிக்கிறீங்க, நிகழ்கால வாழ்க்கையை வாழுகிறீர்கள், மன நிறைவோடு எனக்கு மரணம் இல்லை, நான் என்னாலும் வாழ்கின்றேன். அப்போ உலக இன்பங்களை அளவோடு அனுபவிப்பீங்க. அதே உதாரணம் திரும்ப சொல்றேன். திருநெல்வேலியில ஒரு கடை இருக்கிற அல்வா, அந்த ஊர்ல அன்னைக்கு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அந்த ஊர்லயே இருக்கிறவன் அவன் எப்ப சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ 100 கிராம் சாப்பிடுவான், அளவோட சாப்பிட்டுட்டு போயிடுவான். ஏன்னா நாளைக்கு தான் சாப்பிட்டுக்கலாமே. ஆனா சுற்றுலா வந்தவன் என்ன பண்ணுவான்? நீங்க சுற்றுலா வரல, நாம இந்த உலகத்துக்கு சுற்றுலா வரல, இங்கேயே வாழ்வதற்கு வந்திருக்கிறோம். புரிஞ்சுட்டீங்களா? இனிமே உங்களுக்கு மன நிறைவு வந்துருமா, வராதா? இதுதான் தனி மனித வாழ்க்கையில அமைதி. இப்ப புரியுதா? தனி மனித அமைதின்னா உடல் நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் உயர் புகழோடும் உலக இன்பங்களை துய்த்து வாழ்வதுதான் தனி மனித அமைதி வாழ்வு. இப்ப புரிஞ்சு போச்சா? அப்ப தனி மனித அமைதிக்கு என்ன வேணும்? ஆன்மீக அறிவு, மெய் ஞானம், பிரம்ம ஞானம், இறை ஞானம். புரிஞ்சு போச்சா? இப்ப நாமெல்லாம் இறைஞானிகள். இப்ப நமக்கு தனி மனித அமைதிக்கான அறிவு வந்து விட்டதா இல்லையா? அறிவை அறிந்து விட்டோம். இதான் உள்ளுணர்வு கல்வி, இன்ட்யூஷன் எஜுகேஷன். உடல் அவன் அறிவு திருக்கோயில், அறிவறிய. இப்ப எல்லாருக்கும் அறிவு வந்துட்டுல. தனி மனித வாழ்க்கைக்கு உடல் நலம் காக்கும் அறிவு வந்து விட்டது. இப்போ நிறை செல்வந்தராக வாழும் அறிவு வந்து விட்டது. நீண்ட காலம் வாழணும், காப்பு பெறணும் இல்லையா? 3 வகை காப்பு பெறுவதில் கவனமா இருந்தீங்கன்னா நிச்சயமா உடல் நலத்தோட நீண்ட நாள், உடல் நலம் நீளாயுள், தவத்தின் இறுதியில தானே சொல்றோம். உடல் நலம் நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி இந்த உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடு வாழ்வோம். இதான் ஆத்ம சாந்தி, மன நிறைவு, மென்டல் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். சரியா போச்சா? அப்போ தனி மனித வாழ்க்கைக்கு என்ன வேணும்? இறை ஞானம், பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம், மெய் ஞானம். இந்த மெய் ஞானத்தை மகரிஷிக்கு முன்னால வாழ்ந்த மகான்கள்லாம் கொடுத்தாங்க. ஆனா அவங்க கிட்ட தவம் கற்று நமக்கு யாரும் தெரிஞ்சுக்கல. அவங்கெல்லாம் தியானம் கற்றுக் கொடுக்கல. எல்லாருக்கும் எளிதெல்லாம் போச்சு. ஏன்னா தியானம் பண்ணாதான் மூளைக்கு சிந்தனை திறன் கூடும். எங்கோ ஒரு சிலர் தியானம் செய்யாமலே ஞானம் பெறுவார்கள், சிந்திப்பார்கள். ஆனா அன்னைக்கு மகரிஷி சிந்திக்கும் வயதை அடைந்த அனைவருக்கும் தியானத்தை கற்றுக் கொடுத்து இந்த ஞானத்தை அடைவதற்கு நமக்கு உதவி விட்டார்கள். இதுதான் மகரிஷியோட சிறப்பு. புரிஞ்சுட்டீங்களா? தி கிரேட். இதுக்கு மேல இன்னொரு குரு வேண்டியதில்லை. அதான் நம்ம எல்லாம் அவருடைய வாழ்க்கை முறையை கத்துக்கிட்டு, அது நாங்கெல்லாம் நேரடியாக கற்றவர்கள். 28 ஆண்டுகள் அவரோட வாழ்ந்திருக்கிறேன் நான். இப்ப நீங்களும் இதை கத்துக்கிட்டீங்க, நீங்க எல்லாம் ஞானி ஆயிட்டீங்க. நீங்க நிச்சயமா இப்ப உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ்வோம், நிறை செல்வந்தராக வாழ்வோம், உயர் புகழோடு வாழ்வோம், உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடு வாழ்வோம். அப்ப தனி மனித அமைதிக்கு ஆன்மீக அறிவு தான் மனவளக்கலை. சரியா போச்சா? இப்ப தனி மனித அமைதி இல்லாதனால பாருங்க, பாருங்க, உடல் துன்பம், மருத்துவமனைகள்ல கூட்டம். சரியா? மன துன்பம், கடவுள் வழிபாட்டு கூடங்கள்ல மன அமைதியை தேடி போறாங்க. உடல் நலத்தை தேடி மருத்துவமனைக்கு போறாங்க. மனநலத்துக்கு எங்க போறாங்க? மன அமைதிக்கு. எல்லாம் கடவுள் வழிபாட்டு கூடங்களுக்கெல்லாம் போய் மக்கள் என்ன வேண்டாங்க? எனக்கு மன அமைதி வேண்டும். உடல் நலத்தோடு இல்லாதவன் உடல் நலத்துக்கும் வேண்டான்.
மனநலத்துக்கு வேண்டாம். உடல்நலம் இருப்பவன் எதுக்கு வேண்டாம்? மன அமைதிக்கு வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ மன அமைதினா என்ன? உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் வாழ்வது. அவல நிலை. இப்படித்தான் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் இன்னைக்கு. இது தேவையா நமக்கு? பாருங்க, தேவை நிறைவேறாதாலும் பொருள் புகழ் செல்வாக்கு புலனுமை வகைகளில் ஆழ்ந்ததாலும் மனித அறிவில் தேக்கம் ஏற்பட்டு, இதை ஒரு கவியில சொல்றாரு. பொருள் புகழ் செல்வாக்கு புலன் என்பம் நான்கிலே புகுந்து அழிந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துகிறது. இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன். இறை வெளியே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் திருநடன காட்சியினை அகக்காட்சி அருளர் காட்சியினை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயலெல்லாம் மாறிவிடும். மெய்ஞானம் மலரும்னு சொல்றார். அதுக்கு தான் இறைநிலை தவம். இன்னைக்கு சாயங்காலம் கற்றுக் கொடுப்பாங்க. மெய்ப்பொருள் சுத்த வெளி முதல் மனித மனம் வரை அப்படியே அகக்காட்சியாக காண்பது. இதுதான் இறை உணர்வு. இயற்கையோடு இரண்டரை கலத்தல். புரியுதல? இறைநிலை அடைதல். அந்த தவம் கற்றுக் கொடுக்க போறோம். ஏற்கனவே சிலர் கத்திருப்பீங்க. தொடர்ந்து செய்யணும். அந்த கவியில சொல்வார் சாயங்காலம். மனித அறிவு உயரணும் இல்லையா? அந்த 5 புலன்கள்லேயே சிக்கிருது. இதுல தேங்கி விடுகிறது. பொருள் புகழ் செல்வாக்கு புலன்பு 4. நான் யார்? வாழ்வின் நோக்கம் என்ன? இன்பத்துற்பத்தி என்ன காரணம் என்று சிந்திக்கவில்லை. மனித அறிவு புலன்கடந்து சிந்திக்கவில்லை. அந்த புலன்கடந்து சிந்திப்பதற்கு தான் மறைபொருளை உணர்வதற்கு ஆகினை துரியம் துரியாகினம் 3 மறைபொருள். காந்தம் விண்வெளி. அப்ப இந்த 3க்கும் இயற்கைக்கும் சம்பந்தம் இருக்குது. புரியுங்களா? காந்தத்தை உணர்ந்தாதான் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை மனம் இன்பம் துன்பம் என்பது என்னன்னு தெரியும். உயிரை உணர்ந்தாதான் தோற்றங்கள் 5 பூதங்கள்னா என்ன இயக்க நிலை. இது விளைவுன்னு. அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை மனம். அவ விளைவுகளை பற்றி அறிவு வேணும்னா ஆகினி தவம் பண்ணவனுக்கு தான் தெரியும், புரியும் காந்தத்தை பற்றி அறிவு. அடுத்தது உயிர். உயிர் தான் இந்த விண். அதனுடைய கூட்டம் தான் 5 பூதங்கள். சரியாச்சு இல்லை? அப்பதான் அறிவு உயருது. இப்ப அது அங்க போகாம அறிவு இங்கே தேங்கி விட்டது. 5 அறிவுக்குள்ளேயே சிக்கி கிடக்கிறது. அதனால அளவு முறை மீறுகிறது. புரியுதா உங்களுக்கு? அந்த அறிவு மேல் நோக்கி போகணும். இப்ப நீங்க இங்க பாக்குறீங்க, இந்த சில சரிகள் இருக்குது, அது மேல் நோக்கி போகும். சவுக்கு மரம். அதை வெட்டி விட்டீங்கன்னா பக்கவாட்டில் போகும். அப்ப அறிவு புலன்கடந்து செல்ல வேண்டிய அறிவை போக விடாம இந்த 5 புலன்களிலேயே சிக்க விட்டுடுறோம். அப்ப என்ன ஆயிடும்? இங்கேயே போயிடும். இதான் மயக்கம். அப்ப மனித அறிவில் தேக்கம் ஏற்பட்டு, சரியா போச்சுங்களா ஐயா? கேள்வி ரைட். இது மாதிரி நீங்க ஒவ்வொன்றையும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப 1 மணி நேரத்தில் நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட முடியாது. அதுக்காக தான் என்னுடைய அலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். நீங்க எப்பாவது வீட்டில் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த வகையான விளக்கங்கள் வேண்டுமானாலும் நான் என்னால் மகரிஷியுடைய அறிவு நிலையில் இருந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே? அப்போ இதுதான் வாழ்க்கை சிக்கல்களுக்கு தீர்வு. ஓகே, அடுத்து பாருங்க. போர் நடக்குது, மாறாத போர். போர் என்ற பெயரில் மனித கொலை. உயிர்களை கொல்லுகிறார்கள். உறுப்புகளை இழந்து மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க. பொருள் நட்டம். மனித உழைப்பால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் நாசம் பண்ணி, அப்போ பொருள் நட்டம், உயிர் நட்டம். இதான இந்த போர்ல வந்த பலன். இயற்கையை கெடுத்து, இயற்கை வளங்களை கெடுத்து, செயற்கை வளங்களை கெடுத்து, உயிர்களை கொன்று, உயிர்களுடைய கை காலெல்லாம் எவ்வளவு சிதைஞ்சு போயிருக்கா இல்லையா? பாருங்க போர்ல. இது தேவையா? சொல்லுங்க. இதுக்குதான் உலகத்தில் பிறந்தோமா? இதுதான் வாழ்க்கை முறையா? ஆயுதம் இல்லாத நிலை. கற்களை கொண்டு போரிட்டான். கத்தி, ஈட்டி, வெடிகுண்டு. இப்ப நீங்க ரசாயன குண்டுகளை போட்டு, ரசாயன குண்டு போட்ட இடத்த போய் பார்த்துதான் வந்த இலங்கையில. இலங்கை பல முறை போயிருக்கிறேன். போருக்கு முன்னால 4 முறை போயிருக்கிறேன். போருக்கு அப்புறம் 2 முறை போயிருக்கேன். போருக்கு அப்புறம் முதல் முறை போன போது அந்த யாழ்ப்பாணம், அந்த தமிழர் பகுதியில் போய் சுத்திட்டு வந்திருக்கிறேன். அழுது என் கண்ணீர் வற்றி போய்விட்டது. இந்த முகாம்களில் போய் பார்க்கிறேன். அங்க இருக்க குழந்தைகள், பெரியவங்க எல்லாம் கை போய், காலு போய், கண்ணு போய், அந்த அவஸ்தையை பார்த்து தாங்க முடியல. ஒரு நாள் எனக்கு சாப்பிடவே முடியல. அப்பதான் பார்க்கிறேன் இந்த போருடைய கொடுமை. மகரிஷி போரை பற்றி எவ்வளவு எழுதியிருக்கிறார்.
இதை நேரில் பார்த்தவன் நான். அது மாதிரி இந்த போர் நமக்கு தேவையா பாருங்க. ஜப்பான்ல நடந்தது போர். 45 லிட்டில் பாய் ஃபேட் மேன் 2 குண்டை போட்டாங்க. இன்னும் பாதிச்சிருக்குது பேர்ல் ஹார்பர்ல. இந்த 2 குண்டு அமெரிக்கா போட்டது இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அணுக்கதிர் வீச்சால் விளைவுகள், பல லட்சம் மக்கள் உடனடியாக உயிரிழந்த. ரோஜா மலரை போன்ற குழந்தைகளுக்கு பால் ஊட்டிய தாய், நோயாளியின் கையை பிடித்துக் கொண்டிருந்த மருத்துவர், ரயில் பேருந்துகளில் பயணம் செய்தார், அப்படியே கருகி போனார்கள். பாருங்க, இந்த நிலைமை இன்னும் வேணும், இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. உக்ரைன்ல போர் வந்தது, ஈரான்ல வந்தது. நம்ம நாட்டு மக்களை என்ன பண்ணோம்? நாம எல்லாரும் வந்துருங்க. ஒரு நாட்டில இருந்து பெட்டி சட்டியை தூக்கிட்டு வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். குழந்தை குட்டிகளோட அவங்க வாழ்க்கை நிலை என்ன ஆகும்? எண்ணி பாக்குறீங்களா? நம்ம குடும்பத்தில் யாருக்கா இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எண்ணி பாருங்க. இதுக்காக நம்ம உலகத்துல வாழ்றோம். இதான் வாழ்க்கை. இதுக்கு யார் காரணம்? இறைவன் காரணமா, மனிதன் காரணமா? மனிதன் தான் இறைவன் அவனுக்கு தெரியல. மனிதன் தெய்வமாக வேண்டும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். பாருங்க, இப்படி போச்சு இந்த நாடு. பாருங்க, இப்ப பாருங்க, இதெல்லாம் இந்த ஜப்பான்ல பிறந்த பிள்ளைகள். இந்த நிலைமை வேணுமா? தற்போது மனித குலம் இந்த அழகான பூமியை போல் 200 உலகங்களை அழிக்கும் அளவிற்கு அணு ஆயுதங்களை தயாராக வைத்து இன்று உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் 15 டன் வெடிமருந்து தயாராக இருக்கிறது. இன்னும் போர் கருவிகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். 2 நாடுகளுக்கு பிற இனங்களுக்கு பிற மதம். நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் பாருங்க, போர். மனிதனுக்கு மனிதன் போர் வீட்டுக்குள்ளே நடக்குது. கணவன் மனைவிக்கு இடையில போர், பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையில, சகோதர சகோதரிகளுக்கு இடையில, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நமக்கும், மொழியின் பேரால், மதத்தின் பேரால், என்ன பாருங்க, சமயத்தின் பேரால் போர், உள்நாட்டு போர், நாட்டுக்கு நாடு போர். அத்தனைக்கும் காரணம் ஆன்மீக அறிவு இல்லை. பாருங்க, இலங்கை, ஸ்ரீலங்கா நிலைமையை பாருங்க. உடலில் சிறு, அந்த கவியை பாருங்க. உடலில் சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வோர் எல்லாம் கடல் உலகில் படும் துன்பம் காண்கின்றோம். கடல் சூழ்ந்த உலகில் பாருங்க, உடம்புல ஒரு காயப்பட்டு போச்சு, என்ன கஷ்டமா இருக்குது. போர்ல எத்தனை பேர் எவ்வளவு காயப்பட்டிருக்காங்க. போரில் கணக்கின்றி கணப்பொழுதில் மடிகின்றார். மேலும் படமுடியா துயரோடு பருவுடலின் உறுப்பு பல இழந்தும் பதைத்து துன்பமுறை காண்போம். நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம். இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்யாதிருக்க. நாமெல்லாம் நடை பிணங்களான்னு கேட்கிறார். இப்படி எல்லாம் போர் நடக்குதா, இல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதனாலதான் மகரிஷி போர் இல்லா நல்லுலகம், உலக சமாதான தந்தை, உலக நல தொண்டன், உலக அமைதி தொண்டன். அவருடைய கடிதங்கள் எல்லாம் தான் எழுதுவார். உலக அமைதி தொண்டன், உலக நல தொண்டன், உலக சமாதான தொண்டன். அவர் எழுதிய முதல் நூல் 1957 எழுதிய உலக சமாதானம். அதுல கவிக்கு தமிழ் விளக்கம். அப்புறம் தான் நாங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டோம், சாமி நீங்க ஆங்கிலத்திலையும் எழுதிட்டா ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் எனக்கு நிறைய பேருக்கு உலகத்துல தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரிஞ்சவங்களாவது அது மூலமா மக்களுக்கு சொல்லலாம், அப்புறம் அவங்கவுங்க நாட்டு மொழியில எழுதிக்குவாங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஆங்கில விளக்கமும் கொடுத்தாரு. அருட்பெயர்ல அன்பு குரல்ங்கிற நூலுக்கு தான் அந்த கவிக்கு விளக்கம் கொடுக்கும் போதே தமிழில் எழுதிய போது ஆங்கிலத்திலும் எழுதி விட்டார் மகரிஷி. உங்க எல்லாரு கையிலுமே நான் கூட ஒருத்தர் பேசினேன், ஐயா இந்த புத்தகத்தில் நான் எந்த புத்தகம் படிக்கணும், ஒரு 2 புத்தகம் சொல்றேன், அது 2 கண்டிப்பா படிக்கணும்னு சொன்னேன். ஒன்று ஞானமும் வாழ்வும், இன்னொன்று அருட்பேராற்றலின் அன்பு குரல். இந்த 2மாவது படிங்க. அதுக்கப்புறம் உலக சமாதானம்ங்கிற நூலை படிங்க. இதுக்குள்ள எல்லாம் அடங்கி, ஞானமும் வாழ்வும், அருட்பேராற்றலின் அன்பு குரல், அடுத்தது என்னங்க, உலக சமாதானம். இந்த 3 புத்தகத்தையும் படிச்சீங்கன்னா நமக்கு வேதாத்திரியம் முழுமையாக விளங்கிவிடும். உலக தனி மனித வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் அமைதி வந்துடும். புரியுதுங்களா? அப்புறம் இராணுவ செலவு. இப்போ நம்ம நாட்டில் இராணுவ செலவு எல்லா நாட்டிலையுமே, பெரும்பாலான நாடுகளில் வருவாயில் பெரும்பகுதி இராணுவ செலவு தான் போகுது. அப்புறம் பொருளாதார மேன்மைக்கு எங்கே வரும்? கல்வி கொடுக்க முடியலையே, மருத்துவம் கொடுக்க முடியலையே, ஒரு சுகாதார வாழ்வுக்கு பால் வைக்க முடியலையே.
பொருளாதாரம், சுகாதாரம், பொருளாதாரம், உறவு, இந்த 3 பிரச்சனைக்கு தீர்வு யாருங்க? அரசாங்கம். அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். நீங்க அரசாங்கிட்ட பணம், நம்ம தமிழ்நாட்டில் இப்ப 10 லட்சம் கோடி கடன், 5000 ரூபாய் வேற கொடுத்தாச்சு. நான் அடுத்த தேர்தலுக்கு 10,000 கொடுப்போம்னு சொல்லுவாங்கன்னு ஆசைப்பட்டு இருக்காங்களாம் நிறைய பேர். 10 லட்சம் கோடி எத்தனை லட்சம் கோடியா மாறும்? கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? 10 லட்சம் கோடி கடன் வாங்கினா நாம தானே வட்டி கட்டுறோம். கவர்மெண்ட் வாங்கின வட்டி அது யார்கிட்ட இருந்து போகுது? நம்ம பணம். இந்த அறிவு கூட இல்லை. ஏன்னா இப்ப நிறைய பேர் சில வீட்டில் சொல்லுவாங்க, நகை கடன் வாங்கியாவது எனக்கு நகை வாங்கி கொடுங்கன்னு. இந்த மாதிரிதான் அறிவு. வட்டிக்கு கடன் வாங்கி நகை வாங்கி கொடுக்க சொல்ற இதை உங்களை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா சில குடும்பத்தில் இருக்கு. இது பெரிய புத்திசாலித்தனமா? கடன் வாங்கி வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு இஎம்ஐ கட்ட முடியாம வீட்டையே கடைசியில் கூட்டிட்டு போறான். அது மாதிரி தான் நம்ம நாடு கடன் வாங்கிட்டு இருக்கு இன்னைக்கு. வேற பீத்திக்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? செல்வ செழிப்பு, எவ்வளவு சொத்து இருக்குன்னே தெரியல. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள், பெரிய பொருளாதார தலைவர்கள், 2 பொருள்துறை தலைவர்களுக்கும் ஆட்சித்துறை தலைவர்களுக்கும் ஆன்மீக அறிவு இல்லை. ஏன்? மதத்துறை தலைவர்களுக்கு இல்லை. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள், மத தலைவர்கள், பொருள்துறை தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இந்த 3 தலைவர்களுக்கும் இந்த ஆன்மீக அறிவு வேணும். அது ஆன்ம நேயம், உயிர்மை நேயம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் வற்றாத நன்னிதி தூய வேண்டும். அதுக்குதான் உலக அரசு அமையணும். அதனால்தான் காலையில் எழுந்த உடனே முதல்ல எழுந்து உட்கார்ந்து அன்னை தந்தை ஆசானை வணங்கி நம்ம என்ன பண்றோம்? வாழ்க வையகம், வாழ்க வளம், உலக அரசு அமைய வேண்டும். அந்த எண்ணத்தில் நம்ம வாழ்த்துறோமா இல்லையா? ஓர் உலக ஆட்சி, உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். இதான் உலக நல நாட்டம். இதற்காகவே வாழ்ந்து அந்த வாழ்க்கை முறையை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு எங்களை போன்ற ஆசிரியர்கள் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் நம்முடைய ஆசான் அவர்கள். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கு. நாம மட்டும் வாழ்ந்தா போதும், நாமளும் வாழணும். எல்லோரும் அமைதியாக வாழணும். அப்பதான் உலக சமாதானம். தனி மனிதனாக வாழவில்லை. அப்போ உலகம் முழுதும் அமைதி வேணும். பாருங்க நிலைமையை பாருங்க. அங்க ஒரு குழந்தை பட்டினியில கிடக்குது, உயிர் போற நிலைமை இருக்கு. அங்க ஒரு கழுகு தயாரா இருக்குது உயிர் போன பிறகு சாப்பிட்றதுக்கு. இப்படித்தான் இருக்குது. நம்ம நாட்டில் கூட 28 விழுக்காடு மக்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவிவரம் சொல்லுது இரவு உண்ணாமல் உறங்குகிறார்கள். இருக்கிறவங்களுக்கு கூட தரமான உணவு இல்லை. பெரிய பணக்காரன் எல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றான். மற்றவங்களுக்கு அவ்வளவு விஷம். நாம எல்லாம் விஷத்தை தானே தின்னுட்டு அலையிறோம். ஒரு உணவு கூட கிடைக்குதா இந்த நாட்டு மக்களுக்கு? இதுக்கு மேல இயற்கை சீற்றம் நிலை நடக்குது. ஏன் வந்தது? கெட்ட எண்ணம். இயற்கை சீற்றம் எதனால வருகிறது? அது இயற்கை சில பிரளயங்கள் நடக்கும், அதுல ஒழுங்கா நடக்கும், மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம நடக்கும். ஆனால் நம்முடைய கெட்ட எண்ணம், ஏன்னா பிறர் நல்லா இருக்கிறது நமக்கு பிடிக்கலையே. கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட அழகா இருந்தா, ஆரோக்கியமா இருந்தா, செல்வந்தரா இருந்தா, புகழோட இருந்தா, அவங்க உலகம் முழுதும் சுத்தி அனுபவிச்சா, ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா, இங்க பொசு பொசுங்குது. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா. இதுதான் பொறாமை. இதுக்கு பேர அன்பு. இதான் பேர சகோதர அன்பு. தானாரா விட்டாலும் சதையை ஆட வேண்டாம். ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னா, கல்யாண வீட்டுக்கு போறோம், உறவினர் நண்பர்களை பார்க்குறாங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா, நல்லா இருக்கிறேன்னு சொன்னாலும் உண்மையில நல்லா இருக்கிறாங்கன்னா இவனுக்கு அவ்வளவா நல்லா இல்லை. அவங்களுடைய கஷ்டங்களை சொன்னாங்கன்னா உடனே சமாதானப்படுத்தி, அதெல்லாம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவான், கவலைப்படாதீங்க. இப்படி சொல்றதுல ஒரு சந்தோஷம். புரியுதா உங்களுக்கு?
ஒருத்தன் நல்லா இருக்கிறான்னு தெரிந்தா தாங்கல. புரியுதா? வீடு கிரக பிரவேசம், பால் காய்ப்பு, புதுமனை புகழா பத்திரிக்கை கொடுக்குறான். குடும்பத்தை வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, எவ்வளவு பணம் ஆச்சு. ஐயோ, அங்க போய் வீடுக்கு பார்த்த உடனே நம்ம வீடு இப்படி இல்லையே, இவன் உண்மையில வாழ்த்திருப்பானா? சொல்லுங்களேன். இப்படித்தான் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்காக தான் கந்திஷ்டி பொம்மை வச்சிருக்கான் வீட்டுல. அதனால கெட்ட எண்ணம். மதுரை சொல்றாரு, இயற்கை சீற்றத்துக்குள்ள என்ன காரணங்க? கெட்ட எண்ணம். அதனால அதான் சுனாமி கூட அதான் வந்தது. அதனால உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவராக மகரிஷி சிந்திக்கிறார். புரியுதுங்களா? தீர்வு அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் உயிர்நிலை விளக்கம் தான் ஆன்மீக அறிவு விளக்கம். மன இயக்க ஒழுக்க பயிற்சிகள், புதிய வாழ்க்கை பண்பாடு, இதான் தீர்வு. ஓர் உலக ஆட்சி, உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுதும் பொருள் துறையில் சமநேர் நீதி. அந்த கவி சொன்னேன் இல்லையா, பல நாடு ஒன்றை, இதெல்லாம் வரணும். இது நாம நினைக்கணும். சும்மா உலக சமாதானம் அதெல்லாம் வராதுங்க. இது கலியுகம். இதெல்லாம் வழங்காது, நாசமாக தான் போகும். டோன்ட் திங்க். எதிர்மறை எண்ணம், பாசிட்டிவ். நடங்க. நீ கூட வரும்போது சொன்ன, எங்கெங்க நல்ல ஆட்சி வரப்போகுது, அவன் வந்தாலும் இப்படித்தான் பண்ணுவான், இப்படித்தான் பேசுவானுங்க, நாங்கள் நேர்மையான ஆட்சி தருவோம்னு. வந்த பிறகு அப்படித்தான் போவாங்க. உனக்கு அந்த புத்தி இருக்குது. புரியுதா? உனக்கு நல்லது என்னென்ன நடக்கும்னு என்னென்ன நிறைய நினைக்க, நெகட்டிவாகவே நினைக்கிறான். அப்போ நெகட்டிவ் தான் வரும். புரியுதா? பாசிட்டிவ் தாட், அன்பு இருந்தால் தான் வரும். அன்பு இல்லைன்னா, இந்த உலகம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், அன்பு இருந்தால் தானே வரும். அன்பு எப்போ வரும்? சம உணர்வு, எல்லாரும் ஒன்று தான். அதான் பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி இது யூரோப்பியன் காயின் வந்திருக்கிற மாதிரி உலகம் முழுதும் ஒரே இப்போ வந்துருச்சு கிட்டத்தட்ட. நம்ம காயின் சும்மா ஏதோ ஒரு பேர் இருக்கும். டிஜிட்டல் காயின் வந்தாச்சு. இப்போ யாரும் காசை காயினில் பார்க்கறது இல்லை, எல்லாம் ஆன்லைன் நம்பரில் போகுது. பணம் ஒளிஞ்சிரும். மகரி சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையா? பணமே இருக்காது. புரியுதுங்களா? உலகம் முழுதும் ஒரே ஆட்சியின் கீழே வந்துடும். ஒரு காலத்தில் உலக மொழி, தொடர்பு மொழி ஒரே ஒரு மொழி தான் இருக்கும். அது எந்த மொழிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் உலகம் முழுதும் பேசப்படுகிற ஒரே மொழி, அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ். தமிழ் தான் உலகை ஆளும். இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாம் பாருங்க, உங்க பிள்ளைகள் சொல்லி வைங்க. ஒரு நாள் உலக பொது மொழி, கம்யூனிகேஷன் மொழி தமிழாகத்தான் இருக்கும். இது உலகம் ஒத்துக்கிடுச்சு இன்னைக்கு. குறிப்பாக நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய தமிழ் மொழி பெருமையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வங்களை அகத்துணரும் இறைவணக்கம், நேர் வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். 9/1/1975 அன்று மகரிஷி அவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள அமர்ஷீல்டு அரங்கில் உலக அமைதி பற்றி திரு VC நரசிம்ம அவர்களின் தலைமையில் பல நாட்டு பிரதிநிதிகள் முன்னிலையில் வந்து உரையாற்றினாங்க மகரிஷி. இதுக்குள்ள அந்த உரையாற்றின படம் தான் இது. அதுக்கப்புறம் மகரிஷி அவர்கள் ஒரு உலக பேரரசு உருவாக அமெரிக்க நாட்டின் எக்காவேலியா என்ற ஆசிரம அரங்கில் பல்வேறு தீர்மானங்களை ஏற்றி அவைகள் பொதுமக்கள் அனைவராலும் ஏகமாக ஏற்கப்பட்டது. தற்போதைய ஐக்கிய நாடுகள் சபையின் நிலை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபை அந்த வீட்டோ பவரை வச்சிருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், உலக அந்த மாதிரி இதெல்லாம் மாறணும். இதை பற்றி தான் மகரிஷி சொல்றாரு. நீங்கள் உலக சமாதானங்க நூல், உலக அமைதியை பற்றி நூல்லாம் இருக்குது, நம்ம படிக்கணும். நம்ம அதை அடிக்கடி நினைக்கணும். அப்படி நினைச்சிக்கிட்டு இருந்தோம்னா எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் வரணும், ஒரு உலக அரசு அமையும் என்பதை நாம் மனதால முதல்ல நினைக்க வேண்டும். அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன வந்துருங்க, ஒரு நாள் உலக சமாதானம் மலரும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஆனால் அதுக்கு அடிப்படை என்னது? தனி மனித அமைதி. உலக அமைதிக்கு அடிப்படை தனி மனிதன். ஒரு பேப்பர்ல ஒரு பக்கம் மனித படம், உலக படம். அந்த பேப்பரை பல துண்டுகளாக கிழிச்சிடுறீங்க. அது திரும்ப ஒன்று சேர்க்கணும்னா நமக்கு உலகத்துக்கு அடையாளம் தெரியாது. மனித உறுப்புகளை வச்சு அந்த படத்தை மனிதனை ஒழுங்குபடுத்தி விட்டால் பின்னால திருப்பி பார்த்தா ஒழுங்கு மாறு. அதே போல உலக அமைதிக்கு எது அடிப்படை? தனி மனித அமைதி. தனி மனித அமைதிக்கு தன்னிலை விளக்கம், ஆன்மீக அறிவு, இறை ஞானம், பிரம்ம ஞானம், மெய் ஞானம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.